ஜூன் மாதம் 4வது வாரத்துடைய வீக்லி டாப் 10 கவுண்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேருக்கு தான் டாப் 10. ஆனால் கடந்த சில வாரங்களாக பார்த்தீங்கன்னா 13, 14, 16 படங்கள் வரைக்கும் ஒவ்வொரு வாரத்திலையும் வச்சு பார்த்துட்டு இருக்க அளவுக்கு படங்கள் எக்கச்சக்கம் வந்துட்டு இருக்கு ஒவ்வொரு வாரமும். இதில் நிறைய ஸ்கிப் பண்ணி நம்ம 16 படங்கள் வைக்க வேண்டியதாக இருக்கு. ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 18 படங்கள் வைக்க போகிறேன். ஏன்னா ஒவ்வொரு வாரமும் இப்படியே போயிட்டு இருந்தால் இப்படி தான், இதுக்கு ஒரு எண்டே கிடையாதுன்ற மாதிரி அடுத்த வாரம் நிறைய படங்களை ஸ்கிப் பண்ண போகிறேன் தியேட்டருக்குள்ளேயே இருந்தாலும். நம்ம கூட 10வது இடத்துல 3 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் குட் டே படம் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. நான் எக்ஸ்பெக்டேஷன் தான் கவுண்டர் பண்ணிருக்கேன். எக்ஸ்பெக்டேஷனா ஒரு 15 கொடுத்துருக்காங்க, இல்ல 80% வந்து சிங்கிள் ஷோ தான் கொடுத்துருக்காங்க. படம் வந்து ஒரு நைட்ல நடக்கிற மாதிரியான கான்செப்டா ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச சில முகங்கள்லாம் இந்த படத்துல இருக்கு. இருந்தாலும் எக்ஸ்பெக்டேஷன்ல இந்த அளவுக்கு டவுன் கவுண்டர் பண்றேன்னா தியேட்டர் வச்சுலாம் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு படம் வரது நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம ஏன் கவுண்டர்ல எடுத்துக்கலாம், இந்த வாரம் வர சில படங்களையும் நம்ம கவுண்டர்ல சொல்றதுல, அது மட்டும் இல்லாம பல வாரங்களா வந்த சில நிறைய படங்களை சொல்லாம போயிருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் பிராய்ச்சித்தம் பண்ற மாதிரி நான் ஒவ்வொருத்தரையும் இது பண்றது தான். சில வாரங்கள் ஒரு சில படங்களை பேசிட்டு போகும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு படமா இந்த படம் இருக்கு. சோ நான் அந்த மாதிரி மட்டும் கிடையாது, என்கிட்ட சரக்கம் இருக்குன்னு சொல்லி இந்த படம் ஏதாச்சும் பெர்ஃபார்ம் பண்ணி தான் பார்ப்போம். நம்ம கூட அடுத்ததா இதே 10வது இடத்துல பார்க்க போற படம் தக் லைஃப் படம் ரிலீஸ் ஆகி 3 வாரம் முடிஞ்சு 4வது வாரம். இந்த வாரத்துல 25 நாள் போஸ்ட் வரணும். ஆனா தியேட்டரே ஓடல தான் சொல்ல. நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்குமே இந்த வாரத்துல தியேட்டர் தரல. பட் லாஸ்ட் வீக் வரைக்கும் ஓரளவுக்கு கணிசமான தியேட்டர்ல ஓடிட்டு இருந்தா அப்படியே வாஷ் அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. மேபி ஏதாவது சிங்கிள் ஸ்கிரீன் அந்த மாதிரி தராங்களான்னு பார்ப்போம். தக் லைஃப் படம் கொஞ்சமாச்சும் வந்து பெட்டர் கிடைக்குமான்னு ஒரு சில நாட்களா ஒரு சில வாரங்களா எதிர்பார்த்தாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் இந்த படம் பேக் போயிட்டே தான் இருந்தது. இதுக்கு மேல ஃப்ரண்ட் வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. டோட்டலா போயிடும் தான் சொல்லணும். நம்ம கூட அடுத்ததா இதே 10வது இடத்துல பார்க்க போற படம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர். இந்த படம் போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகும்போது நிறைய தியேட்டர்ல கொடுத்துருந்தாங்க. ஆனா அது ரொம்பவே சுமாரா தான் போயிருக்கு. ஆக்சுவலி வைபவ் படம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம்னு பார்த்தாலும் இவங்க எடுத்துக்கிட்ட காஸ்டிங் அப்புறம் கான்செப்ட்லாம் ஓகே தான். பட் அதில் அவங்க பண்ண ஸ்கிரீன் பிளே நிறைய விஷயங்களை வந்து சொதப்பி எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல காமெடி படமா எடுக்க வேண்டிய ஒரு படத்தை ஒரு நார்மலான காமெடி படமா கூட உங்களால பண்ண முடியல தான் சொல்லணும். எனிவே டைம் பாஸ் ஆகலாம் ஒரு தடவை பார்க்கலாம். ஆனா இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்தில் ஒரு 5 தியேட்டர் கிட்ட தான் ஓடுது. நம்ம கூட 9வது இடத்துலயும் 3 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் F1 படம் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு ஒரு 20 தியேட்டர் கிட்ட கொடுத்துருக்காங்க. இல்ல சிங்கிள் ஷோ தாண்டி சில ஷோஸ் நிறைய கிடைச்சிருக்கு. இந்த படம் இந்த ஃபார்முலா 1 ஒரு ரேஸ் இருக்குல்ல, ஆக்சுவலி நிறைய பேருக்கு தெரியாது. பட் அஜித் ரேஸ்க்குலாம் போக வரல. ஆக்சுவலி நம்ம தல அஜித்தோட கனவே இந்த ஒரு ரேஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு படம் இந்த கார் ரேஸ் இந்த மாதிரி சில பிடிச்ச ஆடியன்ஸ் அப்புறம் ஹாலிவுட் ஆடியன்ஸ்க்குலாம் இந்த படம் எதிர்பார்க்கலாம். எனிவே 20 தியேட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்த வாரம் மேபி தியேட்டரே கொடுத்து ஓடி இருந்தாலும் பெருசா இல்லைனா இந்த படத்தை நம்ம கவுண்டர்ல எடுக்க மாட்டோம். இன்னும் நிறைய படங்களை நான் அடுத்த வாரம் ஸ்கிப் பண்ண போறேன். ஸோ அதுக்கெல்லாம் பிராய்ச்சித்தமா இந்த வாரம் நிறைய படங்களை சொல்லிட்டு போகணுன்றதுக்கோசம் தான் இந்த மாதிரி படங்கள்லாம் பேசுறேன். நம்ம கூட அடுத்ததா இதே 9வது இடத்துல பார்க்க போற படம் சின்சான் ஓவர் டைனோசர் ஸ்டோரி. இந்த படம் ரிலீஸ் ஆகி 50 நாள் வருது. அடுத்த வாரம் கூட ஏதோ இந்த படத்துக்கு ஒரு தியேட்டர் தராங்களான்னு தெரியல. இவை தந்தாலும் தரலனாலும் நம்ம ஹாலிவுட் படத்தை 50 நாள் வரைக்கும் நம்ம சர்வே பண்ணி கொண்டு வந்துட்டோம். ஏன்னா தியேட்டரிக்கல் சர்வே இருந்து ஆடியன்ஸோட பெர்ஃபார்மன்ஸும் இருந்து இந்த படத்துக்கு. ஆனா நம்ம கவுண்டர்ல அதிகபட்சமா நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கனால நிறைய படங்களை ஸ்கிப் பண்ணுவோம். அதில் கண்டிப்பா சின்சான் ஓடினாலும் நம்ம ஸ்கிப் பண்ண போறோம் நெக்ஸ்ட் வீக்ல. ஏன்னா ஒரு சில வாரங்களா வந்து கம்மியான தியேட்டரில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படியே போனா இதுக்கு ஒரு எண்டு கிடையாதுன்ற மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணுவோம். அடுத்ததா இதே 9வது இடத்துல பார்க்க போற படம் தி கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ். இந்த படம் ரிலீஸ் ஆகி 25 நாள் முடிஞ்சிருச்சு. நம்ம தமிழ்நாடு தியேட்டரிலே லாஸ்ட் ஆக்சுவலி இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்கிரீன்ல ஓடுது. ஆனால் அடுத்த வாரத்தில் எதுவும் தியேட்டரிக்கல் தரல. இருந்தாலும் கராத்தே கிட்லாம் வந்து செகண்ட் வீக்லேயே வந்து ஃபர்ஸ்ட் வீக்கோட நல்ல அடி வாங்கிச்சு. பட் 25 நாளைக்கு சர்வே ஆயிடுச்சுன்றது வருஷமே நம்ம கவுண்டர்ல எடுக்கிறோம். நெக்ஸ்ட் வீக்ல இப்போ தியேட்டர் தரல. மேபி கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அடுத்த வாரத்தில் வந்து கவுண்டர்ல வராது. நம்ம கவுண்டர்ல 8வது இடத்துல பார்க்க போற படம் மெட்ராஸ் மேட்னி படம் ரிலீஸ் ஆகி 3 வாரம் முடிஞ்சு 4வது வாரம். ஆக்சுவலி 21 நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 தியேட்டரிக்கல தமிழ்நாடு தியேட்டரிக்கல ஓடி இருக்கு இந்த படம். பட்ஜெட்டுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ்ன்றதும் பரவாயில்ல. ரிவ்யூ வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அடுத்த வாரம் இந்த படத்துக்கு தியேட்டரிக்கல் தரல. சிங்கிள் ஸ்கிரீன் தருவாங்கன்றதுலாம் டவுட் தான். ஏன்னா இது ஒரு சின்ன படம். ஸோ இந்த அளவுக்கு சர்வே பண்ணதே பெரிய விஷயம். அடுத்த வாரம் வந்து வாஷ் அவுட் தான் வரும். ஆனாலும் ஒரு அப்பாக்களுக்கு ஒரு தமிழ்ல நல்ல படமா இந்த படத்தை நம்ம பேச வேண்டியிருக்கு. ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு கவுண்டர் பண்ணிருக்கோம் வாஷ் அவுட். ஆனாலும் நம்ம கூட 7வது இடத்துல பார்க்க போற படம் படைத்தலைவன் லாஸ்ட் வீக். ஆக்சுவலி இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 தியேட்டர் கிட்ட தான் ஓடுது. ஆனா இந்த படம் வந்து ஒரு 5 தியேட்டர் 4 தியேட்டர்ன்ற மாதிரி சர்வே ஆச்சு 2வது வாரத்தில். ஆனாலும் நம்ம இந்த அளவுக்கு டாப் கவுண்டர் ஏன் கொடுத்துருக்கோம்னா கிட்டத்தட்ட இந்த படம் வந்து ஒரு 8 கோடின்றது தாராளமா வசூல் பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோடி வரைக்கும் கூட வசூல் பண்ணிருக்கலாம். வேர்ல்டு வைடா படைத்தலைவன் பார்க்கும்போது ஒரு வாரத்துக்குள்ளேயே கண்டிப்பா உங்களுக்கு 7 கோடின்றதை அசால்ட்டா கலெக்ட் பண்ணிடுச்சு சொல்லி ஆகணும் படைத்தலைவன். நான் எப்பவுமே சொல்றதா இந்த படைத்தலைவனோட படம் நார்மலா வந்திருந்தா இது ஒரு 1-1.5 கோடி எடுத்துடலாம். ஏன்னா அந்த படம் ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்குன்ற மாதிரி. பட் விஜயகாந்தோட சிம்பதி தான் இந்த படத்துக்கு ஒரு 7 கோடி 8 கோடி வரதுக்கு ஒரு முழு காரணம் சொல்லுவேன். அதே சமயம் இந்த படம் 2வது வாரத்தில் அவ்வளவு கோடி வசூல் பண்ணியும் தியேட்டர் கொடுக்காததுக்கான காரணம் நம்ம விஜயகாந்த் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம கேப்டன் ஒரு கட்சியை உருவாகிட்டு போயிட்டார். ஆல்ரெடி அந்த கட்சிக்கு ஒரு சில பெனிஃபிட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இப்ப அது மட்டும் இல்லாம நம்ம சண்முக பாண்டியனும் ஒரு லெவல் எடுத்துட்டாருன்னா அந்த கட்சி இன்னும் பலமாயிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அரசியல் காரணங்கள்லாம் சேர்ந்து தான் இந்த மாதிரி ஆகியிருக்கும் தோணுது எனக்கு 2வது வாரத்தில். அதே சமயம் 3வது வாரத்தில் தியேட்டர்கள் இல்லை. ஏன்னா இன்னைக்கே 2 தியேட்டர் தான் ஓடுனா அடுத்த வாரம்லாம் என்ன கிடைக்குன்னு பாருங்க. மேபி எங்கேயாச்சும் ஒரு ஸ்கிரீன் தரலாம். நம்ம சிட்டியோட ரேஞ்ச் இப்படி தான் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் எங்கேயாச்சும் தியேட்டர் கொடுத்துருக்காங்களா இல்லையன்றதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்ம கூட 6வது இடத்துலயும் 3 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் ஹவ் டு ட்ரெயின் யுவர் டிராகன் ரிலீஸ் ஆகி 2 வாரம் முடிஞ்சு 3வது வாரம் நினைக்கிறது. இந்த படம் முதல் வாரத்தில் சம தியேட்டர்கள் வந்தாலும் 2வது வாரத்தில் நிறைய குறைச்சாங்க. ஆனா இப்போ 3வது வாரத்தில் பார்த்தீங்கன்னா 5
தேட்டர் கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்தியா லெவலியே இந்த படம் நல்ல கலெக்ஷன் எடுத்துன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் உலக அளவில் ஒரு செம கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஆக்சுவலி இந்த டிராகன் சீரிஸ்க்கே வந்து உங்களுக்கு கார்ட்டூன் அந்த மாதிரி எல்லாமே நல்ல ஒரு கலெக்ஷன் போகும். ஸோ அதுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் இந்த ஹவ் டு ட்ரெயின் யுவர் டிராகன் படம் நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணிருக்கே சொல்லலாம் தேட்டரிக்கல. பெரிய பெரிய பர்ஃபார்மன்ஸ் போத்தால ஏன்னா ஜான்விக்லாம் வந்தது. ஸோ அந்த படம் கூட வரும்போது அதை விட பெட்டர் பர்ஃபார்மன்ஸ்ல இந்த படம் இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. அது படத்துக்கான விஷயம்ன்றதை தாண்டி இந்த படத்தோட தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ அதுக்கோசமே தியேட்டர் கேள்றது இருக்குன்னு சொல்லலாம். அதை பார்க்கறதுக்கு ஆடியன்ஸும் இருக்காங்க. நம்ம உடல் அடுத்ததா இதே ஆராதனத்தில் பார்க்க போற படம் மிஷன் இம்பாசிபிள். மிஷன் இம்பாசிபிள் படம் ரிலீஸ் ஆகி 42 நாளைக்கு மேல ஆக்சுவலி இந்த வாரம் ஓடி முடிச்சுனா இந்த படம் 50 நாள் கிட்ட வரும். வராது ஏன்னா சனிக்கிழமை தான் ரிலீஸ் ஆச்சு. எனிவே 50 நாள் கிட்ட அப்படியே தியேட்டர்ல ஓட்டுவான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 தியேட்டர் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஆனாலும் இந்த படத்தோட அந்த ரேஞ்சுன்றது ரொம்ப பெருசு. ஸோ அதுக்கான ஒரு கலெக்ஷன்லாம் இந்த படம் வேர்ல்டு லெவல்ல எடுக்கலனாலும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. அதை தாண்டி சர்வேவிங் லென்த்தும் போயிட்டு இருக்கு. ஆனா சர்வேவிங்கிறது பெருசா சொல்ல முடியாது. ஏன்னா சில நாளாவே பார்த்துருப்பீங்க ரொம்ப கம்மியான தியேட்டர்ல தான் அப்படி அப்படியே சர்வே ஆகி வந்துட்டு இருக்கு. ஆனாலும் தூக்கி போட முடியாத அளவுக்கு இந்த படத்துக்குலாம் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குன்றதுனால சர்வே போயிட்டு இருக்கு. நம்ம கூட அடுத்ததா இதே ஆராதனத்தில் பார்க்க போற படம் ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ். இந்த படம் மே 16 வந்தது. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு 42வது நாள் நினைக்கிறேன். இந்த படத்துக்கும் 2 தியேட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த படம் அடுத்த வாரத்தில் 50 நாள் கிட்ட வந்துடும். ஆக்சுவலி நான் லாஸ்ட் வீக்லேயே சொல்லியிருப்பேன். போன வருஷம்லாம் உங்களுக்கு கிங் காங் அப்புறம் டெட்பூல் இந்த படம்லாம் 50 நாள் கிட்ட ஓடி இருக்கு. ஸோ இந்த வருஷம் 50 நாள் ஓரத்துக்கு ஃபைனல் டெஸ்டினேஷன் கண்டிப்பா நம்ம மென்ஷன் பண்ணோம். ஓடிடுங்க ஏன்னா ஒவ்வொரு வாரமும் முடியத்துக்குள்ளே இந்த படத்துக்கு தியேட்டர் கொடுத்துறாங்க. ஆனா அங்கங்க ஒரு சில நாள் ஏதோ கட் பண்றாங்களோ தோணுது. எனிவே 42வது நாள்ல இந்த அளவுக்கு தேட்டர்ன்றது ஒரு சம விஷயம் தான் சொல்லி ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி படமும் வர்த்தபலா இருக்குல்ல. நம்ம கூட அஞ்சதரத்தில் 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் மாமன். மாமனும் உங்களுக்கு மே 16 தான் வந்தது. ஆக்சுவலி இந்த மே 16 கிட்டத்தட்ட ஒரு எத்தனை படம் வந்து அத்தனை படமும் விட்டுன்னு சொல்லணும். அதுல இந்த மாமன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 42 நாளைக்கு தியேட்டருக்குள்ள 7-8 தியேட்டர் கிட்டே ஓடி இருக்கு நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்குமே. ஆனா 42வது நாளைக்கு மேல அடுத்த வாரம் 50வது நாள் கிட்ட வரும். ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சிங்கிள் தியேட்டர் வரையும் தான் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் மாமன் பண்ண பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் சிங்கிள் தியேட்டருக்கே கொடுத்தாலும் இந்த படத்தோட பர்ஃபார்மன்ஸ் ரேஞ்ச்லாம் வச்சு இவ்வளவு டாப் பண்ணிருக்கும் கவுண்டவுன். நம்ம கவுண்டில் அடுத்ததா இதே அஞ்சாவதுல பார்க்க போற படம் கண்ணப்பா. கண்ணப்பா படம் நாளைக்கு தான் தியேட்டருக்குள்ள வருது. வேர்ல்டு லெவல்ல கண்ணப்பா படம் ஒரு ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் தியேட்டருக்குள்ள எடுத்துக்கிட்டே சொல்லலாம். தெலுங்கு படம். ஆனா ஒரு சில விஷயங்கள் இந்துத்துவெல்லாம் இருக்கிறனால ஹிந்திலையும் இந்த படம் பர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட அவங்க இதை ஒரு பேன் இந்தியா படமா தான் பண்ணிருக்காங்க. பேன் இந்தியா ஆக்ட்ரஸையும் உள்ள இறக்கிருக்காங்க. அதுவும் இல்லாம இப்ப இந்து ஹிஸ்டாரிக்கல் படத்துக்குலாம் வந்து ஏன்னா ஒரு பெரிய ஒரு கிரேஸ் இருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அதை நம்ம தமிழ்நாட்டில் வந்து துவைக்கிறதுக்கிட்டே ஒரு கும்பல் இருக்கு. அங்க புகழ்றதுக்கிட்டே ஒரு கும்பல் இருக்கு. அதை தாண்டி படமா ஒரு சில விஷயங்கள்ன்றதான் நம்மளுக்கு தேவைப்படுத்தீங்க. ஸோ அது கண்ணப்பா ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு பெரிய இம்ப்ரெசிங் தெரியல. இங்க இந்திக்கு அக்ஷய்குமார், தெலுங்கு பிரபாஸ், தமிழுக்கு சரத், மலையாளத்துக்கு மோகன்லால் இப்படி எல்லா ஸ்டார் காஸ்டியும் உள்ள அழகா கொண்டு வந்திருக்காங்கனாலும் கண்ணப்பாவோட ஸ்கிரிப்ட் இந்துத்துவத்தில் அவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துற ஒரு ஸ்கிரிப்டான்றது எனக்கு பொதுவாக அவ்வளவு கான்ஃபிடென்ட் கிடையாது. ஆக்சுவலி இந்த ட்ரைலர் பார்க்கும்போதும் அவ்வளவு பெரிய கான்ஃபிடென்ட் வரல. ஆனா ஏதோ ஒன்று இருக்கும் போல இருக்குன்னு தோணுது. படத்தை பார்த்துட்டு மீதியை பிடி பண்ணுவோம். இந்த படம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 இன்ட்ரெஸ்ட் தான் சொல்லி ஆகணும். ஆனா தமிழ்நாடு லெவல்ல இந்த படத்தை வந்து கலாய்க்கிறதுக்கிட்டே ஒரு பெரிய 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 குரூப் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அவங்களெல்லாம் எந்த அளவுக்கு ட்ரோல் மெட்டீரியல் இந்த படம் அமையுது இல்ல வந்து ஒரு சினிமாவா இந்த படம் ரசிக்க வைக்கதா இல்லையான்றதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீக்ல பார்க்கலாம். இப்போதைக்கு எக்ஸ்பெக்டேஷன் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குன்றதுனால நம்ம இந்த ஒரு கவுண்டர் பண்ணிருக்கோம். நம்ம கூட 4வது இடத்துலயும் 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் 11 படம் ரிலீஸ் ஆகியும் உங்களுக்கு 6 வாரம் முடிச்சு. இது 7வது வாரம். ஆக்சுவலி 42 நாள் கிட்ட வந்துருச்சு. படம் 50வது நாள் அடுத்த வாரம் வந்துடும். 50வது நாள் பார்க்கும்போது 4 தியேட்டர் கிட்ட ஓடும் போல இருக்கு. கிட்டத்தட்ட 42 நாள் வரைக்குமே பாத்தீங்கன்னா 5 தியேட்டர் கிட்ட ஓடுது. நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி 11 பத்தி நான் நிறைய விஷயம் பேசியிருக்கேன். கிட்டத்தட்ட அந்த மே 16 வந்த 5-6 படங்கள்ல இந்த 11 படம் தான் வந்து சர்வேவிங்ல ஜெயிச்சிருக்குன்றத கிளியரா காட்டிடுச்சுங்க இந்த வாரம். இத்தனைக்கும் கடைசி எதிர்பார்ப்புல இருந்த படம் இந்த படம் தான். நம்ம கவுண்டன்லயே வைக்கல முதல் வாரத்துல தெரியும் உங்களுக்கு. அப்படியாப்பட்ட படம் ஒவ்வொரு வாரமும் கவுண்டன் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டே போக வேண்டியதா இருக்கு. இத்தனைக்கும் இந்த 11 படம் வந்து ஓடிடில ரிலீஸ் ஆயிடுச்சு. ஒரு ஓடிடி கிடையாது, 3 நாள் ஓடிடில வந்திருக்கு. ஸோ அப்படி ஓடிடில வந்தும் இந்த படம் தியேட்டரிக்கல் பர்ஃபார்மன்ஸும் இருக்கு. அதுவும் 50 நாள் வரைக்கும் இருக்க போதுங்க. நம்ம கூட அடுத்ததா இதே 4வது இடத்துல பார்க்க போற படம் லவ் மேரேஜ் படம் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. நம்ம தமிழ்நாடு தியேட்டர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தியேட்டர் இந்த படம் எடுக்குன்னு தாராளமா சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சோர்ஸ் கெபாசிட்டி கிடைச்சிருக்கு. லவ் மேரேஜ் பாத்தீங்கன்னா விக்ரம் பிரபு ஹீரோவா நடிக்கிற படம் தான். விக்ரம் பிரபுக்கு வந்து இன்னைக்கு அவ்வளவு பெரிய மார்க்கெட் கிடையாதுனாலும் இன்னைக்கு ரேஞ்சில் தியேட்டரிக்கல் காம்படிஷனும் பெருசா இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். ஆக்சுவலி நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு போயிட்டு இருக்குனாலும் தியேட்டரிக்கல் நின்று விளையாடுற மாதிரி எந்த படமும் இல்லை. எல்லாமே சர்விங் லென்த்லயே இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு புது படமா வரும்போது அதே சமயம் இந்த படம் இந்த காலத்து ஜென்ரேஷனோட ஒத்து போற மாதிரி அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசினாலும் ஃபர்ஸ்ட் விஷயம் விக்ரம் பிரபுக்கு அதிகபட்ச தியேட்டரிக்கெல்லாம் கிடைக்குன்னா தியேட்டரிக்கல் எம்டி இருக்குங்க அவ்வளவுதாங்க. அதை எந்த அளவுக்கு இந்த படம் எந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு என்ன மாதிரிலாம் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றத நம்ம அடுத்த வாரம் கவுண்டர்ல பார்த்து தெரிஞ்சுப்போம். நம்ம கவுண்டர்ல 3வது இடத்துல பார்க்க போற படம் மார்கன் படம் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. இதே எக்ஸ்பெக்டேஷன் தான் கவுண்டர் பண்றோம். எக்ஸ்பெக்டேஷன் பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி மெயின் ஸ்கிரீனுக்கு இந்த படம் தான் எடுத்திருக்கு. அதிகபட்ச தியேட்டரிலும் இந்த படம் தான் எடுத்திருக்கு. நம்ம தாராளமா சொல்ற அளவுக்கு அதிகபட்ச ஸ்கிரீன்ஸ் மார்கன் கொடுத்திருக்காங்க. இந்த படம் விஜய் ஆண்டனி ஹீரோன்றத தாண்டி விஜய் ஆண்டனி தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. விஜய் ஆண்டனியோட ரிலேஷன் வந்து ஒரு செம்ம மெயின் வில்லன் பண்ணிருக்காரு. அவரை பார்க்கும்போது அந்த மெயின் வில்லன் சைக்கோ வில்லன்ற மாதிரி அந்த ஒரு கான்செப்ட்டுக்கு அவர் ஏத்த முகம்ன்ற மாதிரி தெரியுது. விஜய் ஆண்டனி ரிலேஷன் தாண்டி அவர் அந்த கேரக்டருக்கு சூட்டபிளா இருக்கிறாருன்றது ஏத்துக்க முடியுது ட்ரைலர் பார்க்கும்போது. பட் இப்போ விஜய் ஆண்டனி லேட்டஸ்டா நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு. ஆனா விஜய் ஆண்டனி வந்து அந்த கான்செப்டுக்குள்ள இப்போ ஏதோ போலியோன்ற
பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆக்சுவலி ஒரு அறிமுகமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்ப த்ரில்லிங்கா இருந்த நான் அப்புறம் சலீம் இந்த மாதிரி படங்கள் மூலமா தான் அவர் வந்தாரு. ஆனா இப்ப லேட்டஸ்டா ட்ரெண்டிங்ல பாத்தீங்கன்னா இப்ப டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு ஃபீல் குட் மலையாள படம் மாதிரி அந்த மாதிரியான படங்கள் தான் இப்ப சக்சஸ் ஆயிட்டு இருக்கு. ஆனா நம்ம விஜய் ஆண்டனியும் வேற ஒரு மாதிரி இப்ப ஹிட்லர்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மெசேஜ் ஃபுல்லா நிறைய படங்கள் சொல்றாங்க. த்ரில்லர் ஜானர் அப்படி இப்படிலாம் கொஞ்சம் எடுத்திருந்தாலும் நம்ம விஜய் ஆண்டனி வந்து ஏதோ இப்ப இருக்கிற அந்த ட்ரெண்ட் ஃபீல் குட் மாதிரி ஒரு அயோத்தி மாதிரி ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி சசிகுமார் உள்ள போன மாதிரி இவர் இன்னும் அந்த கான்செப்டுக்குள்ள புரியலையே என்னன்னு தெரியல. விஜய் ஆண்டனிக்கு ரொம்ப நல்ல மனுஷன். அவருக்கு இந்த விஷயம் புரிஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். யாராச்சும் பாத்தீங்கன்னா சொல்லுங்கப்பா. ஆனா அதை தாண்டி இதுக்கு முன்னாடி இருந்த அந்த சில விஷயங்களை தாண்டி இங்க மார்கன்ல வந்து ஏதோ கொஞ்சம் இன்னைக்கு ஜானர்ல மக்கள் எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கோ. ஆல்ரெடி அவரோட ஒரு சில படங்கள் அது இருந்தாலும் இந்த படத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா சூப்பர் நேச்சுரல், ஒரு ஃபேண்டசி, ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன், ஒரு ஆக்ஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள கொண்டு வராங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நம்பர் 1 தேட்டர்கள் இன்னைக்கு ரேஞ்சில் இந்த படத்தை தான் கிடைச்சிருக்கு. அப்படி இருந்தும் மூணாவது கொண்டு ஏன் பண்றேன்னா விஜய் ஆண்டனி படனாலே மக்கள் கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க. அதனால கொஞ்சம் டாப்ல வச்சிருக்கும். அதை தாண்டி வந்து இந்த படத்தை ஏன் மூணாவது கவுண்டர் பண்ணன்றத அடுத்த 2 கவுண்டர் பேசும்போது புரிஞ்சுப்பீங்க. நம்ம கவுண்டர்ல 2வது இடத்துல பார்க்க போற படம் டிஎன்ஏ படம் லாஸ்ட் வாரம் தான் வந்தது. இது 2வது வாரம். இந்த படம் முதல் வாரத்திலேயே நிறைய தேட்டர்கள் கொடுத்தாங்க. ஏன்டா தேட்டர்கள் அவ்வளோலாம் கொடுத்தாங்க, அதர்வா படத்துக்குலாம் அவ்வளோ தருவ மாட்டாங்களே அப்படி இப்படிலாம் பார்க்கும்போது ரெட் ஜெயண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க, எஸ்பெஷலி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க போல இருப்பா. அதை தாண்டி இந்த படம்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவ்யூலேயே நல்ல ஒரு ரிவ்யூ கிடைச்சது. ஆடியன்ஸும் பார்த்துட்டு நிறைய பேர் சாட்டிஸ்ஃபைட் தான். ஆனால் தேட்டர்களுக்கு போன ஆடியன்ஸ் கூட்டம் தான் ரொம்ப கம்மி. இந்த படத்தை வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு மணிகண்டன் செட் ஆக மாட்டார், கவினை வச்சு எடுத்துருந்துடலாம். ஆனால் அதர்வா இந்த படத்துக்கு ரொம்ப பக்காவா செட் ஆகிறாரு. பட் அவரோட டைமிங் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அவரோட படங்கள் இட்டே ஆக மாட்டேங்குதுன்ற மாதிரி இந்த படத்தோட அந்த ரேஞ்சும் தொடருது. இத்தனைக்கும் 2வது வாரத்தில் இவ்வளோ படங்கள் வந்தனால டிஎன்ஏ படத்துக்கும் தேட்டர்கள் குறைச்சிருக்காங்க. ஆனாலும் ரெட் ஜெயண்டோட படம் சோ பெருசா குறைக்க மாட்டாங்க. இந்த படத்தோட டைரக்டரை கண்டிப்பா நம்ம பாராட்டி ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு படமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான கான்செப்ட் எடுத்து அழகா அந்த படத்துக்குள்ள வந்து ஸ்கிரிப்டடா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த படமும் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு கேரக்டரைசேஷனையும் கரெக்டா உள்ள கொண்டு வந்து கரெக்டா படத்தை பண்ணி வச்சிருக்காரு. எப்படியாச்சும் கவினியே கன்வின்ஸ் பண்ணி இந்த படத்தை ஒத்துக்க வச்சிருக்கலாம். ஏன்னா கவினிக்கு ஒரு நல்ல மார்க்கெட் இருந்துட்டு இருக்கு. அவருக்கும் இப்போ படங்கள் சரியில்லை. சோ இந்த படம்லாம் கவினிக்கு ஒருத்தர்னா கண்டிப்பா ஒரு ஹிட் அடிச்சிருக்கும். இப்போ அதர்வா கையில வந்து இந்த படம் ஜஸ்ட் பாஸ் ஆகிறதே பெரிய விஷயமா இருக்கு. நம்ம முரளியோட பையன் அதர்வா அவருக்கு என்னைதான் ஒரு பெரிய ஹிட் கிடைக்கும் தெரியல. நல்ல படம்ன்றதா அவருக்கு ஒரு சில படங்கள் வந்திருக்கு. அல்ல இந்த டிஎன்ஏ படம்லாம் நல்லா நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஆனாலும் அந்த மிகப்பெரிய வெற்றிங்கிறது எங்கன்றது தான் கேள்விக்குறியா இருக்கு. இந்த படத்துக்கு இப்போ வந்து நம்ம மார்கன்ல விட தியேட்டர் ரொம்ப கம்மி தான், ரொம்ப கம்மியா சொல்லலாம். ஆனாலும் லாஸ்ட் வாரம் இருந்த தியேட்டரை விட கம்மியான ஒரு தியேட்டர்கள் தான் குறைஞ்சிருக்கு. அதை தாண்டி ஆடியன்ஸோட சாட்டிஸ்ஃபைடுன்றது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ரிவ்யூவரே பெருசா பாராட்டுறாங்க. படம் சர்வேவிங்கும் பண்ணிருக்கு தியேட்டர்கள்ல. ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் இந்த படம் டாப்பர் பண்ணதுனால இந்த படத்தை நம்ம டாப் கவுண்டில் வச்சு தான் ஆகணும். மோஸ்ட்லி நம்பர் 1க்கே போறதுக்கு தைரியான ஒரு படம் தான் சொல்லி ஆகணும் என்ன கேட்டீங்கன்னா. ஆனால் தியேட்டர்கள் அந்த பட்ஜெட் பாக்ஸ் ஆஃபீஸுக்கு சில விஷயங்கள் அப்புறம் பெரிய கிரௌட் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த படம் நம்ம 2வது இடத்துக்கு பண்ண வேண்டியதா இருக்கு. நம்ம கூட முதல் இடத்துல பார்க்க போற படம் குபேராவும் போன வாரம் தான் வந்தது. இந்த வாரமும் நம்ம முதல் இடத்துல வைக்கிறோம்னா முதல் இடத்துல வைக்கிற அளவுக்கு தியேட்டர்கள் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா லாஸ்ட் வீக்ல வந்த அளவுக்கு தியேட்டர்களை பெருசா குறைச்சிருக்காங்க இந்த படத்துக்கு. அதே சமயம் பட்ஜெட்டுக்கு பாக்ஸ் ஆஃபீஸுக்குலாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டு லெவலில் கம்மியாக தான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு. கிரௌடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுஷ் படம் அளவுக்கு இந்த படத்துக்கு கிரௌட் இல்லைன்னு தான் சொல்லணும். அதே சமயம் இந்த படத்தில் தனுஷ் ஹீரோவாகவே பண்ணலையே. உங்களுக்கு நாகார்ஜுன் ஹீரோ யாருமே ஹீரோன்னு சொல்ல முடியல ஆக்சுவலி. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு கான்செப்டாக தான் மூவ் ஆச்சு. அது நல்லா மூவ் ஆகிட்டு இருந்த கிளைமேக்ஸ்ல போட்டு கேலரி வேஸ்டர் அதெல்லாம் கெடுத்து வேஸ்டர்லாம் ஓகே தான். நான் டிஎன்ஏ முதல் இடத்துல தராம குபேராவை ஏன் முதல் இடத்துல தரேன்னு பார்த்தீங்கன்னா குபேராவும் தமிழ்நாட்டில் பெரிய அடி தான். ஆக்சுவலி டிஎன்ஏவும் அந்த கலெக்ஷன்றதை பெருசாக பண்ணல, குபேரான்றதும் பண்ணலன்னா தனுஷ் ஒரு ரிஸ்க் எடுத்துக்கிறார் பார்த்தீங்களா. எந்த ஆக்டரும் எடுக்காத ஒரு ரிஸ்க் இது. ஆக்சுவலி ஒரு நல்ல ஒரு மாஸ் ஹீரோவில் இருக்கிறவர் வந்து ஒரு சண்டையே போட தெரியாம என்னென்னோ பண்ணி வச்சிருக்காருங்க அவரை போட்டு. ஆக்சுவலி ஒரு ஹீரோக்கான ஒரு மாசே இல்லாம ஒரு படம் பண்ணியிருக்காரு. அந்த படம் இந்த அளவுக்காச்சும் சின்ன சர்வே பண்ணுது. அதை தாண்டி இந்த படம் ஆர்ஜின் வந்து தெலுங்குன்ற மாதிரி மோஸ்ட்லி முத்திர குத்திட்டாங்க. அப்படி பார்க்கும்போது அது தெலுங்குல ஹிட் ஆயிடுச்சு. தெலுங்குல பார்த்தீங்கன்னா 100 கோடி கிட்ட வந்துடுச்சு. எப்படியும் வந்து ப்ராஃபிட் ஜோனுக்குள்ள போயிடும் தான் சொல்லணும் இந்த படத்தை. அப்புறம் ஓவர்சீஸ்லாம் இந்த படம் வந்து ப்ராஃபிட் ஜோன்லேயே இருக்கு. ஸோ இங்கே நான் முதல் இடத்துக்கு மார்கனை அதிகபட்ச தேட்டைகள் கொடுத்தாக்கா விஜயனோட மார்கனை எத்தனை பேர் எதிர்பார்க்குறாங்க. இன்னொன்று டிஎன்ஏ அதை விட பர்ஃபார்ம் பண்ணியிருந்தா மேலே கொடுத்தோம். டிஎன்ஏ இன்னும் மேலே கொடுக்காம போறோம்னா அந்த படமும் பிக்கெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பிக்கெஸ்ட் ஆக்டர் இந்த மாதிரி வந்து ஒரு படத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி நடிச்சிருக்காரு. அதை தாண்டி இந்த படத்தோட கான்செப்ட் ஆரம்பத்துல இருந்தா அவர் நல்லா தான் கொண்டு போயிட்டு இருந்தாரு. ஆனால் படத்தோட லென்த்து அப்புறம் ஹீரோயிசம் ஏன் தான் கொடுக்க பார்த்தாருன்னு தெரியல தனுஷ் கடைசியில். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொதப்பி இருந்தாலும் இந்த படம் ஒரு ஃபீல் குட் மூவி. இதை ஒரு சின்ன லைட் எடிட் அப்புறம் லைட் கிளைமேக்ஸ் திருத்தம்லாம் பண்ணியிருந்தாக்கா இது ஒரு சம படம்ட்டே சொல்லலாம் கண்டிப்பா. நான் உங்களுக்கு சொல்ற விஷயம் புரிய நினைக்கிறேன். முதலிடம்ன்றது ஒரு பெரிய இடம். ஆனால் இந்த 3 படங்களையும் நான் வந்து இன்னைக்கு சர்வே பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா ஒரு படம் வந்து கரெக்டா நான் இங்க வந்து ஆணித்தரமா நிப்பன்ற அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா எந்த ஒரு படமும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நான் சொல்லிட்டேன் நிறைய காரணங்கள். ஸோ அதில் வந்து குபேராவை இந்த வாரமும் முதலிடம் பண்ணுறதுல பெரிய தப்பு இருக்காதுன்னு தோணுது. அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் தப்பு இப்போன்னு தோணுச்சுன்னா என்னென்ன படத்தை என்னென்ன கவுண்டில் வைக்கலான்றதா நீங்களே ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்களேன்.